ஹலோ காய், இங்கே நம்ம டெட்லி ரைஸ் கேம் தான் விளையாட போகிறோம். பாருங்க, நம்ம நம்ம கூட விளையாடுறதுக்கு நம்ம ஃப்ரெண்டு வந்துக்கிறாங்க. பாருங்க, இவர் நான் மட்டுமே போகலாம். என் கூட விளையாடுறதுக்கு ஃப்ரெண்டு வந்துக்கிறாங்க வரும்னு. உள்ள வந்துட்டாச்சு. 2 பேர் உள்ள போயிட்டோம். சரி, என்ன கேம் போடலாம் தேட்டுக்க பார்த்து இந்த கேம் வந்துட்டு அப்படியே எடுத்து போட்டேன். கேம் பேர் டெட்லி ஈஸ்ட் கைஸ். நான் நிறைய கிளாஸ் வச்சுருக்கிறேன் இந்த கேமில். ஓகே, காலி. நான் சொல்கிறதுக்கு ஒரு கேட்குமான்னு தெரில. கேட்கும் தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, வடி வச்சுட்டாச்சு. இங்கே போய் உள்ளே இருக்கிறதுனால எடுத்துடலாம். டைமண்டு, கோல்டு, சில்வர்லாம் எடுத்துடலாம். நான் சொல்கிறது எனக்கு கேட்குமா தெரில. ப்ரோ இதை ஓப்பன் பண்ணி விடு போ. வா ப்ரோ. வந்துட்டாங்க. சுடு சுடு. எத்தனை பேர் வரீங்க? 3 பேர். புல்லட் எடுத்துக்கொண்டீடா. சாவ் சாவ் செத்தப்பள்ளி சாவலி. இதாக இருக்க. இவனுக்கு ஒரு 3 அடி போதும். வந்து இத்தனை சாமி இருக்கு. ப்ரோ இதை தந்து விடு ப்ரோ, கன்று இருக்கும். ப்ரோ தந்து விடு, கன்று இருக்கும். இல்லை கன்று இருக்கு ப்ரோ. நான் சொல்கிறது கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இந்த M60 எடுத்துக்கலாம். அவர் ஷார்ட் கன் எடுத்துக்கிட்டோம். ஓகே, என்னது இது? கேய் என்னடா கன் இது? இது ஓ கைஸ், இது இதை வச்சு யாரோ சுட்டா நம்ம டீம் ஆளாக ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். புது கன்று. இங்கே எங்கேயா போய் யாராகிட்ட போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ரோ ஃபியூல் போட்டியா ப்ரோ? ப்ரோ ஃபியூல் போடு ப்ரோ. நானும் போட்டேன்னா 50% இருக்குது. ப்ரோ வண்டியில் ஏறு ப்ரோ. ஓகே, வண்டியில் ஏறி போக வேண்டியதான். ப்ரோ உட்காந்துட்டியா? நின்று நிற்கிறாரு. அங்கே ஒரு பெரிய இடம் வருது, அங்கே போய் பார்க்கலாம். லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுங்க. ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்கும் ப்ரோ? ஊறப்பட்ட வேறு பாருவாங்க. நீங்கள் சமாளிச்சுருங்களா? சரி, அடிக்கலாம். ஐயோ, மொத்த பேர் அடிச்ச வேண்டியதா. இன்னும் அம்மா கூட்டம் வராங்க. சாப்பிட வேண்டியதா. M60 இந்த கன்னை யூஸ் பண்ணி பார்க்கலாம். சுத்த காய்ஸ், இவரு ஏதோ மாறினாரு. இதில் 2 வாட்டி சுட்டா செத்தலாங்க. இல்லை 2 வாட்டி சுட்டா ஜெயிக்கிறாங்க. ஐயோ, இந்த நம்ம ஃப்ரெண்டு செத்துறாரு. இவங்கெல்லாம் சுட்டுட்டு நம்ம போய் ஏற்றலாம். அந்த புல்லட்டா அந்த ரிவால்வர் 2 வாட்டி சுட்டா செத்துடுறாங்க. இதெல்லாம் சரிப்பட்ட வராது. M60 எடுத்துட வேண்டியதான். ஐயோ, நானே சாக போகிறேன் நிலைமை ப்ரோ. குருவாரி செத்துறாரே. இவரை போய் ரிவே பண்ணி விடணும். ஓகே, ரிவே பண்ணி விட்டுறாச்சு. ஓகே ப்ரோ, ஏந்திரி ப்ரோ. ஐயோ, ஓகே, அவர் அடிச்சு விடான்னு நினைக்கிறேன். போடு. லைட்டர்லாம் பெட்ரோல்லாம் இருக்குது. ப்ரோ நீ ஏற்றுறா ப்ரோ. நான் ஏற்றுறேன் ப்ரோ. நான் சொல்கிறதுலாம் அவருக்கு கேட்குது தான். வாய்ஸ் ஓவர் தான் வரல. அடுத்த வீடியோவில் வேணால் நான் வாய்ஸ் ஓவர் கொண்டு வந்துடுறேன். வாய்ஸ் ஓவர் கொண்டு வந்துடுறேன். ப்ரோ நீ அந்த இடத்துக்கு போ, பெருசாக இருக்க இடத்துக்கு போ. நான் இந்த வீட்டுக்கு போகிறேன். இங்கே எங்கேயா லூட் வைக்கிறான் பாரு. காஃபி கப் இருக்குது. இது என்ன பண்ண? காஃபி குடிக்குவோம். இதில் ஒன்றும் இல்லை.
சரி நம்ம கூட ப்ரோ நில்லு ப்ரோ, நானும் வந்துடுறேன். ப்ரோ ப்ரோ நில்லு ப்ரோ, நானும் வந்துடுறேன். ஓகே, நம்ம திரும்பி போகலாம். புல்லட்லாம் இருக்குது. அடுத்த வீடியோவில் வேணால் அவரு வாய்ஸ் ஓவரில் கொண்டு வரேன். அடுத்த வீடியோவில் இங்கே பார்க்குறேன். ஓகே இருங்க, இங்கே இருக்குதா? ஒன்றும் இல்லை, இங்கே போய் பார்க்கலாம். இங்கே ஒரு பெட்ரோல் இருக்குது. ப்ரோ உனக்கு என்ன கட்சிதா ப்ரோ? அவருக்கு ஏதோ கடையில் தான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் அவரை வாய்ஸ் ஓவர் கொண்டு வரலாம். அங்கே ஒரு பெட்ரோல் இருக்குது. எத்தனாச்சு இந்த சாம்பி ஒத்த போடா அப்படி. இப்போ நம்மக்கிட்ட 50 ஃபியூவல் இருக்கும். என்கிட்ட ஐயோ 2% கம்மியாக இருக்குது. சரி, அங்கே ஒரு நிறைய லூட் அடிச்சிட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ப்ரோ நீ வண்டி ப்ரோ நானும் வந்துடுறேன். மொத்த காலி. ப்ரோ நீ வண்டிக்கு போ, நான் வந்துடுறேன். இங்கே ஒன்றுமே இல்லை. சுட்டு நிற்கிறாரு, நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம். ஸ்பெஷல் கன் வச்சு அடிக்கலாம். ப்ரோ வச்சு அவரே வச்சிட்டாரு. ப்ரோ வண்டியிலே யார் ப்ரோ, நான் வந்துடுறேன். நேரம் இல்லை. ஓகே, ஒரு ஜாம்பி வரேன், அவர் சுற்றுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஆர்மர் கிளாஸ் வச்சுருக்கிறேன், அதனால் எனக்கு ஆர்மர் இருக்கும். இவர் புல்லட்டு கிளாஸ் வச்சுக்கிறார், அதனால இவருக்கு 2 ஸ்டார்டிங்கில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணால் ஷார்ட் கன்னும் M60 கன்னும் கிடைக்கும். அதை வச்சு சொல்லலாம். புல்லட்டு தருவாங்கன்னு கேட்டிங்கன்னா தர மாட்டாங்க, நம்மளே வாங்கினா தான் வாங்க முடியும். அங்கே ஒரு வீடு இருக்கு, நிப்பாட்டுறேன். நைட் ஆயிடுத்து, லைட்டர் வச்சுக்க வேண்டியதான். ப்ரோ வா ப்ரோ. சரி, அவர் ஃபியூல் போட்டு வந்துடும். ப்ரோ ஃபியூல் போட்டு வா ப்ரோ. ஓகே, இந்த கண்டெய்னர் தந்துருக்குமே இருக்குது, ஆனால் ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு பீப்புளுக்கு அவங்க சுட்டா காசு கிடைக்கும், போய் சுடலாம். 8 வைக்கிறேன் ப்ரோ மால். அவ்வளோதான், 12 ரூபா இருக்குது. ஒரு ஃபியூவலு, ஒரு டைமண்ட் இருக்குது. இந்த டைமண்டை வச்சு தான் கிளாஸே வாங்கினேன் நான். ப்ரோ நீ வண்டியில் இரு ப்ரோ, வந்துடுறேன். அந்த கண்டெய்னரில் ஓப்பன்லாம் இல்லை, மூடிதான் இருக்குது. ப்ரோ வண்டிக்கு வா ப்ரோ. ப்ரோ வண்டிக்கு வாங்க. இவன் இருக்கான், நான் தான் ப்ரோ. ப்ரோ வாங்க ப்ரோ, அங்கே ஊறப்பட்ட சாம்பி போலீஸ்லாம் இருக்கிறாங்க. புல்லட் இருக்குது, அவர் எடுத்துக்கிட்டோம். எங்கே ஒருத்தங்க சாவ் 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 சாவலே சித்தப்பள்ளி. ஓகே வா ப்ரோ வண்டிக்கு. நான் ஃபியூல் போட்டேறேன். 71 இருக்குது, போட்டால் 100 இருக்குது. வண்டியிலே ப்ரோ இருங்க, நான் லைட் எடுத்துக்கிறேன், அப்போ தான் வெளிச்சமாக இருக்கும். இந்த சவுண்டு கொஞ்சமாச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். சவுண்டு ஒன்று எடுத்துருந்தேன். ஓகே, வண்டியில் போகலாம். ஓகே, 3 கிலோமீட்டர் வந்துக்கிறோம். 3000 கிலோமீட்டர் வந்துட்டாச்சு. 10 கிலோமீட்டர் போனால் ஒரு செக் போஸ்ட் மாரி வரும். அங்கே போய் நிற்போம்னா நம்ம எடுத்த பொருளெல்லாம் சேல் பண்ணி காசு வாங்கலாம். இந்த பொருள் ஓகே போகலாம். அந்த ரிவால்க்கான புல்லட் தான் எதுவும் தெரில. ஓகே போகலாம். இப்போ 6 கிலோமீட்டர் வந்துட்டாச்சு. ஏன்னா வீடு இருந்தால் நிப்பாட்டலாம். ப்ரோ பக்கத்தில் தான் உட்காந்துருக்கிறாரு. ஓகே, அங்கன்னா வீடு வருதா இல்லை, ஒரு வீடு வரல. அங்கே ஒன்று இங்கே பெரிய வீடு இருக்குது, அங்கே நிப்பாட்டலாம். ஓகே வா ப்ரோ. ஓகே வராது.
அங்கே ஒரு வீடு இருக்கு. ப்ரோ கன்று வேணுமா ப்ரோ? எனக்கு ஒரு கன்று இருக்கு ப்ரோ, வேணுமா ப்ரோ? ஓகே, வீட்டில் போய் பார்க்குறேன். இந்த வீட்டில் ப்ரோ இரு ப்ரோ, நான் வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. காசு அவரை எடுத்துக்கிட்டோம். அதிகமாக தான் காசு இருக்கும், ஏன்னா அவரை வச்சு நான் ஏதோ பேப்பருக்கு ஃபைலு இதுவும் யூஸ்துக்குல அப்படியே கீழே போட்டு போயிட வேண்டியதான். மற்ற வீடியோவில் அவரும் வாய்ஸ் அவரில் கொண்டு வரேன் சொல்லி வாங்க முடியல. அதுக்குள்ளே போலீஸ் வந்துட்டாங்க. அங்கே போகிற பின்னாடி ஒருத்தன் முட்டு கொடுத்துருக்கான் சவுருக்கு. ப்ரோ வா ப்ரோ, ஓரப்பட்ட சாம்பி இருக்கு, அவர் சுட்டுன்னு வந்துருக்கிறாரு. கண்ணை வச்சு சுட வேண்டியதான், இவங்க வேற வழி இல்லை. ரீலோடா பட்டுன்னு ரீலோட பண்ணுறா. ரீலோட் பண்ணுறதுக்கே 10 மணி நேரம் ஆகிறான். ப்ரோ வா ப்ரோ, இன்னும் 2000 கிலோமீட்டர் போனால் 10 கிலோமீட்டர் ரீச் பண்ணிடலாம். அதனாலே பட்டுன்னு வா ப்ரோ, பட்டுன்னு 10 கிலோமீட்டர் போயிடலாம். ஏற்றாரு லைட் ஏறத்துக்கலாம். அங்கே ஒரு போலீஸ் இருக்கிறான், சுட்டுறான். திருப்பி ஹெச்பி ரேட்டு என்ன, ஒரு ஹெச்பி கம்மியாக இருக்குது. வந்துச்சு கைஸ், செக் போஸ்ட்டு அந்த இருக்கு. நித்திலாமா நித்தலா நித்தலா நித்ரா 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 எங்கடா போரே? ஓகே நித்ராட்சி அவர் முன்னாடி ஆயிட்டாரு. ப்ரோ ப்ரோ அங்கே காசு போடட்டும். இந்த வாண்டட் லிஸ்ட்டு நானா? நான் வாண்டட் லிஸ்ட்டா? ப்ரோ போட்டுக்கிட்டு விட்டுறாத ப்ரோ, அவங்களே உலகாரம் போலீஸ் என்ன பார்த்தா பொச்சு வெட்டுருவாங்க. ப்ரோ போட்டு கொடுத்துடாத ப்ரோ. மொத்தம் கலெக்ட் பண்ணி பார்க்கலாம். மொத்தம் 134 இருக்குது. வாண்டட் லிஸ்ட் என்ன வாண்டட் லிஸ்ட்டில் போட்டு வைக்கிறாங்க. வண்டியில் ஏற வண்டிதான், வண்டியில் ஏறி ஃபிட் பண்ணி வச்சிடலாம். சும்மா பண்ணி வச்சுக்கிறேன். அவர் புல்லட் வாங்குறாரு, நம்ம என்ன வாங்கலாம்? ஷார்ட் பண்ண வேணாம், நம்ம புல்லட் வாங்கலாம். ப்ரோ கொஞ்சம் நோந்து ப்ரோ, ப்ரோ நோந்து போங்க. ஓகே, எல்லாத்தையும் எடு ஒண்டிதான் இதில் எடுக்கிறோம். அவர் வாங்க ஷார்ட் கன்னு புல்லட் ஏமா வைக்கிறாரு. செக் போஸ்ட்டு 60 கிலோமீட்டர் போனால் தான் அங்கே எண்டு வரும். ஊறப்பட்ட அங்கே போலீஸ்காரெலாம் இருக்கும், அங்கே வெடிக்க வச்சு போனோம், போயிடலாம், ஸ்டேஜிடலாம். ப்ரோ வாங்கிட்டீங்கன்னா வண்டிக்கு வாங்க, நான் வண்டியில் வெயிட் பண்ணுறேன். ஒரு ராம்பியை ஒருத்தன் போடா அப்படி. ப்ரோ வண்டிக்கு வாங்க, வாங்கிட்டீங்களா? வண்டி வாங்க, வண்டிக்கு ஃபெயில் போட்டேன். போட்டுட்டாச்சு, 85 இருக்குது, கண்டுட்டாச்சு. ஓகே ப்ரோ, கார் ப்ரோ கண்டாரு. இப்போ போகலாம். போ 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 இன்னும் 10 கிலோமீட்டர் போயிட்டாச்சு. அடுத்த நேரம் 20 கிலோமீட்டர் போனோம். ஏன்னா வீடு வந்தால் நிப்பாட்டலாம், அங்கே போய் லூட் அடிச்சுட்டு அப்படியே நேரம் 20 கிலோமீட்டர் போகலாம். 12 கிலோமீட்டர் வந்துட்டாச்சு. ஓகே, இன்னும் போக வேண்டியதா, இன்னும் போயினே இருக்கு. 13 கிலோமீட்டர் வந்துட்டாச்சு. போவேன், இங்கே ஒன்றுமே இல்லை, ஒரு வீடு கூட இல்லை.
இப்போ என்கிட்ட $4 தான் இருக்கு. $4 வச்சு ஒன்றுத்தையும் வாங்க முடியாது. ஓகே, அங்கே ஏதோ வீடு இருக்கு. அங்கே பெட்ரோல்லாம் அதிகமாக இருக்கும். இவர்கிட்ட பெட்ரோல் இருக்குதான்னு கூட தெரில. அதனால நம்ம அங்கே போய் பெட்ரோல் எடுத்துக்கலாம். பெட்ரோலும் ஃபுட்டும் இருக்கும். ப்ரோ நம்மளுக்கு முன்னாடி போயிட்டாரு. ப்ரோ நில்லு ப்ரோ, நானும் வந்துடுறேன். அப்போ தான் 2 பேரும் லூட் அடிக்க முடியும். அங்கே ஒரு போலீஸ்கிறான். ப்ரோ நில்லுங்க ப்ரோ, நான் அவனை சாப்பிச்சிட்றேன். இருங்க. அவர் சுட்டாரு. முதுகண்ணை வச்சு கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா அவர் சுற்றுறாரு. இல்லை ப்ரோ, உள்ள இருங்க, வந்துடுறேன். ஒரு சாப்பாடு இருக்குது. டார்ச் லைட் உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் எடுத்துக்கிறேன். எங்கன்னா ப்ரோ அங்கே என்ன இருந்துதா? ஒன்றுமே இல்லை. ஓகே வாங்க, வண்டிக்கு போகலாம். ப்ரோ வாங்க. ஓகே, அங்கே ஒரு சாம்பி இருக்கான். டாவலி பேக்கில் இதை போட்டதில்ல. ஏன்னா இது வேஸ்ட்டு. ஏன்னா யூஸ்ஃபுல்லான்ட்டு நம்ம இங்கே வச்சுக்கலாம். இந்த கன்னை வச்சுக்கலாம். இது ஏதோ ஃபயர். இந்த சாதா இங்கே ரெட் கலரில் இருக்குது. இதில் ஒயிட் கலரில் இருக்குது. இவன் அடிச்சிட்டா இவன் அடிச்சிடலாம். இல்லை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். இரு ப்ரோ, நானும் வந்துடுறேன். உட்காந்துருங்க, நான் வந்துடுறேன். ஓகே உட்காந்துட்டாச்சு. 15 கிலோமீட்டர் போயிட்டாச்சு. 60 கிலோமீட்டரும் வந்துட்டாச்சு. நைட் ஆகிற மாரி நம்ம எதுக்கும் இதை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுன்னு மணி 2 மணி இருக்குது. டே 2. டே 4 நம்ம அங்கே போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா டே 2 இங்கே வந்துட்டோம். டே 5 போகிறதுக்கு கூட, டே 5 6 கிலோமீட்டர் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அங்கே ஏதோ தூரத்தில் ஏதோ கண்டெய்னர்லாம் இருக்குது. இன்னும் 2 கிலோமீட்டர் போனால் செக் போஸ்ட் வந்துடலாம். பட்டுன்னு செக் போஸ்டர் வந்ததுன்னா பட்டுன்னு செக் போஸ்டர் வந்துடும் கைஸ். ஓகே 1 ஸ்டார். இப்போ தான் கைஸ் 1 ஸ்டாரே வந்துக்குது நம்ம முடிய பார்த்து. GTA 5 மாரி இது. பாட்டி எங்கன்னா வாங்குற மாரி இது. எங்க பார்க்கலாம். ஏன்னா வாங்குற மாரி ஒன்றும் இல்லை. நேராக போக வேண்டிய ப்ரோ. வண்டியில் ஏறுங்க ப்ரோ. இது பார்க்க எப்படி இருக்குதுன்னா GTA 5 மாரி. GTA 5 ஸ்டாரு அதே மாதிரி தான் கொஞ்சம் இருக்குது. இந்த வண்டி கூட GTA 5ல் இருக்கும். இதுக்கப்புறம் இந்த கன்னு, இந்த பிஸ்டல் கூட இருக்கும். நான் பிளாக் கலர் இருக்கும். M60 இருக்கும். ஆனால் நார்மலுக்கு அது GTAவில் என்ன பண்ணால் ஆகும். அங்கே ஒரு வீடு இருக்குது, நிப்பாட்டுறேன். ஓகே நிப்பாட்ட வண்டி தான் ப்ரோ. நீங்கள் போய் லூட் அடிச்சிட்டு வாங்க, நான் வண்டியில். ஓகே நம்மகிட்ட என்னென்ன பொருள் இருக்குது? ஃபுட்டு இருக்குது. ஆனால் சாப்பாடு ஹெல்த் கம்மி. ஆனால் சாப்பிட்டா ஹெல்த் ஆயிரும். ஓகே இது ஆட்டியை போட்டுற வேண்டியதான். ப்ரோ அந்த காசு எடுத்துக்கிறியா ப்ரோ? நம்ம எடுத்துக்கலாம் ப்ரோ. நான் இந்த ரெட் கலர் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் அந்த வீட்டுக்கு போங்க. சரி அங்கண்ணா அங்கே 2 பீப்புளுங்க ப்ரோ. எனக்கு ஒரு பீப்புள், உனக்கு ஒரு பீப்புள். இந்த பீப்புள் நான் சாத்திக்கிறேன். பேட்டால் அடிச்சா 19 காசு. ப்ரோ வாங்க ப்ரோ, ஃபியூவல் எடுத்துக்கோங்க வாங்க. நான் வண்டியில் இருக்கிறேன். ஏன்டாவன் அதுக்குள்ளே வந்துட்டீங்களா ப்ரோ? பட்டுன்னு வாங்க, இங்கே ஊறப்பட்ட பேருக்கு வாங்க. வாங்க. ஓகே ஏறிட்டாச்சு. ஏறு ப்ரோ. ஓகே ஏறிட்டாங்க. போக வேண்டியதான். ஓகே நேராக நம்ம எங்கேயாவது வீடு வந்தால் நிப்பாட்டலாம். ஓகே இந்த பேக்கு கூட GTA 5ல் இருக்கும். இந்த பேக்கு கூட GTA 5ல் இருக்கும். இங்கே அவங்கன்னா ஆரன்னு இந்த லைட்டர் கையில் வச்சுக்கலாம். அப்போ தான் வெளிச்சம் அதிகமாக இருக்குங்க. இன்னும் ஏதோ வந்துட்டு போகுது.
ம் ம் இந்த வீடியோ தான் வந்துட்டு போகுது. ஓகே 25 கிலோமீட்டர் வந்துட்டாச்சு. ஓகே இந்த ஸ்பெஷல் கன்று எனக்கு எப்படி கிடச்சின்னா டெய்லி ரிவார்டில் குஷ்டு இருக்கும் கைஸ். டெய்லி ரிவார்டில் அதில் போய் 7 நாள் கழிச்சு 7 நாள் வந்து பார்த்தேன். அங்கே இருந்தது 7 நாள் ஃபுல்லாக விளையாட்டுக்கிறேன். ஃபியூவல் என்னாச்சு? ஃபியூவல் என்னன்னு நினைக்கிறேன். ஃபியூவல் ஆன்டியூவில் ப்ரோ ஃபியூவல் போடுங்க ப்ரோ. ஃபியூவல் காலி. போய் அவங்க போய் அங்கே என்ன ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் லூட் அடிக்கிட்டோம். அவங்ககிட்ட ஃபியூவல் அதிகமாக இருக்கும். ஒரு நாம்பி வேறையா போடா அப்படி என் வார்த்தை. இவனை பேட்டாலே அடிச்சிடலாம், புல்லட்லாம் வேஸ்ட் பண்ணுவாங்கன்னா. அங்கே ஒரு ஃபியூவல் இருக்குது உள்ள 8 தான் இருக்குது. 8 வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, போட தான் முடியும். அவரும் ஏதோ எடுத்துகிட்டு வந்துன்னுக்கிறாரு. ஃபியூவல் அவர்கிட்ட அதிகமாகவே இருக்கும். ப்ரோ ஃபியூவல் போடுங்க ப்ரோ. 8% போட்டேன். கொஞ்சம் சாமியோட்ட வந்துடுவோம். சாவு ப்ரோ. நீங்கள் புல்லட் வேஸ்ட் பண்ணுறாதீங்க பாட்டி. ப்ரோ ஃபியூவல் அதிகமாக போட்டுருங்க. ஓகே நம்ம இதை வச்சுக்கலாம். அவர்கிட்ட ஃபியூவல் இல்லைன்னு நினைக்கிறேன், ஆனால் அவர் அதிகமாக எடுத்தாரு. சரி போகலாம். 27 கிலோமீட்டர் வந்துட்டாச்சு. 27 வந்துட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் 30 போயிடுவோம். 30 கிலோமீட்டர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம். 30 கிலோமீட்டர் உடனே 40, 50, 60. இதுக்கப்புறம் போனோடனே ஒரு 30 கிலோமீட்டர் போனால் நம்ம முடிச்சிடலாம் அங்கே போய். ஓகே அங்கே போஸ்டிலும் 75 காசு இருக்குது, அதை வச்சு என்ன வாங்க முடியும். அங்கே போய் நிறுத்தி என்ன வாங்கலாம். ஸ்டாரும் போயிட்டு. ஓகே வா ப்ரோ, இங்கே வந்து வாங்குங்க. ஷார்கன்லாம் என்னால் வாங்க முடியாது. நான் இந்த புல்லட் இது வாங்கிக்கிறேன். ஃபியூல் ஐயோ ஃபியூல் வாங்கிப்பேன். ஃபியூல் என்னமா இருக்குது? ஐயோ 3% தான் இருக்குது. எப்படி பண்ணுவேன்? 30 ரூபா ஃபியூவல் எப்படி? இவர்கிட்ட 30 ரூபா ப்ரோ. வந்துட்டு 30 ரூபா இருக்குதா ப்ரோ? ஓகே இருக்குது ப்ரோ, போய் வாங்க ப்ரோ. ஓகே 3%, 1% தான் இருக்குது. கண்ணா எங்கன்னா வீடு தெரிஞ்சால் கூட அங்கே போய் பெட்ரோல் ஏற்றலாம். அவர் கூட நம்மள அப்படி போகும். என்கிட்ட இருக்கிறது 14 இல்லை 14 ரூபா. ப்ரோ எடுத்தீங்களா? அவர் வாங்கிட்டாரு. ஒன்று வாங்கினா எத்தனை கிடைக்கும்? நீங்கள் ஒன்று வாங்கினா 20% கிடைக்குமா? ஏன்னா காசு இருந்தால் கூட அதை போட்டு அதிகமாக வாங்கியிருப்பேன். இந்த புல்லட்டை தேவையில்லாமல் வேஸ்ட்டு பண்ணிட்டேன். இல்லை 270 இருக்குது, வேஸ்ட் பண்ணிட்டேன். அதை மட்டும் அந்த புல்லட் எம்மா இருந்தது மட்டும் பார்த்தா ஃபியூவலுக்கு தான் அதிகமாக வாங்கி போட்டிருப்பேன். ப்ரோ போடு ப்ரோ ஃபியூவல் போட்டார். போடுறேன். வண்டியில் ஏறு ப்ரோ. வண்டியில் ஏறிட்டாரு, போகலாம். ஓகே போயிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா வீடு வந்தால் நிப்பாட்டலாம். ஏன்னா அங்கே ஏதோ பெரிய பேங்க் இருக்கு மாரி எனக்கு தெரியுது. ஆமாம் கைஸ், அங்கே ஒரு பெரிய பேங்க் இருக்குது. நிப்பாட்டினா செம்ம லூட்டு கிடைக்கும். அதை வச்சு காசு எடுத்து ஃபியூவல். ஆனால் அதுக்கு பின்னாடி தான் நம்ம போனோம். நம்ம ஆல்ரெடி முன்னாடி வேறு வந்துட்டாச்சு. 2000 கிலோமீட்டர் வந்துட்டாச்சு. இந்த போலீஸை முடிச்சா ப்ரோ. நீங்கள் வெளில யாராவது வந்தால் அவங்க சுடுங்க. நான் உள்ளே போய் லூட் வச்சுருக்கிறேன். வெளில யாராவது வந்தால் சுடுங்க. ஓகே எப்போ திறக்கும் நம்ம? ஓகே
இந்த ஃபோட்டோவெல்லாம் கைட்டு போடணும். அந்த இடத்துல தான் பாஸ்வேர்டு எல்லாம் இருக்கும். ஓகே பாஸ்வேர்டு ப்ரோ நீ வெளில வந்தால் சுடு. ஓகே சுற்றுவார். இங்கே தான் பாஸ்வேர்டு இருக்கும். என்ன நம்பரு 2513. ஓகே 2513 2513. ஓகே எத்தனாச்சு அவர் வெளில வச்சுட்டுக்கிட்டோம். நான் ஃபுல்லாத்தையும் லூட் வச்சு எடுத்துடலாம். ஓகே இந்த இடத்துல தான் அதிகமாக டைமண்டு காசுலாம் கிடைக்குது. காசு இல்லை இந்த டைமண்டு பொருள்லாம். ஸ்டோர் பிக்கப் இந்த இடத்துல சில்வரு எத்தனாச்சு அவரும் லூட் அடிக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம லூட் அடிச்சிட்டாச்சு. ப்ரோ அந்த ஸ்கெலிட்டனோட ப்ரோ அந்த ஸ்கெலிட்டன் தான் அதான் 120 150 அந்த மாதிரி கொடுக்கும். ஒரு ஏலியன் இருக்கும் கைஸ். அந்த ஏலியனை போட்டால் 200 அந்த மாதிரிலாம் கொடுக்கும். ப்ரோ வந்துடும் ப்ரோ. நான் அலாரத்தை போட்டு விட்டேன். அது அலாரம் ஆகி நிறைய பேர் கூப்பிட்ரும். அதனாலே நமக்கு 4 ஸ்டார் வந்துடுது. சொல்லி முடியல. அதுக்குள்ளே ஒரு போலீஸ் வந்துட்டான். அங்கே ஒரு வீடு இருக்குது. அங்கே பீப்புளெலாம் இருக்கிறாங்க. அங்கே போய் அங்கே பெட்ரோலுக்கு வாய்ப்பு இருக்குது. பின்னாடி யாரும் போலீஸ் வரான். பெட்ரோல் ஐயோ பெட்ரோல் இல்லையா அது டைமண்டு தான் இருக்குது. இங்கே 2 பேர் இருக்கிறாங்க. ப்ரோ அங்கே 2 பேர் இருக்கிறாங்கல்ல. ஒருத்தவங்க நான் சாப்பிட்டேன். நீங்கள் எடுத்துக்கோங்க. பெட்ரோலும் இருக்குது. ஏமா இருக்குது அது 14% தான் இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி வீட்டில் நிப்பாட்டினா இருக்குது இந்த ஃபியூவெல்லாம். புல்லட்டு கம்மியாக இருக்கானாலும் எடுத்துக்கலாம். ஃபியூவலை எடுத்து இங்கே போட்டுடலாம். 21%. ஏறு ப்ரோ வண்டியில். அவர் ஏறிட்டாரு. உட்காரான். உட்காந்துட்டான். ஓகே போக வேண்டியதான். ஓகே அங்கே ஏதோ கண்டெய்னர் ஏதோ தூரத்தில் ஓகே அங்கே ஏதோ கண்டெய்னர்லாம் இருக்குது இந்த வண்டி. ஓகே என்ன காய்ஸ் டயர் அப்படியே முன்னாடி போகுது. ஏதோ நெட்டு லாகா. கஷ்டப்பட்டு வந்துக்கிறேன்டா. நெட்டு லாகலாம் சொல்லிடாதீங்கடா. ஓகே கஷ்டப்பட்டு 50 நான் வீடு வந்துருக்குறாருங்க. இன்னும் கீழே இறங்கிட்டாரு. நிறுத்துன்னு சொல்லி கீழே இறங்கிட்டாரு. ப்ரோ அங்கே நிறைய ஃபியூவல் இருக்குது ப்ரோ. டைமண்ட் இடமா ஃபியூவல் இடமா பார்க்க டைமண்ட் இடம் மாரி இது. டைமண்டுக்குமா ஃபியூவலுக்குமா தான் தெரில. யோசிச்சு பார்க்குறேன். டைமண்ட் இடம் அடிக்கிறேன். டைமண்ட் இடம் தான். டைமண்ட் இடம் ஐயோ டைமண்ட் இடம் இல்லை. மெடிக்கெட்டுக்குது. மெடிக்கெட்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு மெடிக்கெட்டுக்குது. அவர் எடுத்துக்கிட்டோம். ஃபியூவல்லாம் இல்லை. யாரையும் ஒருத்தன் ரீலோடு பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ப்ரோ வாங்க ப்ரோ. அங்கே ஒன்றுமே இல்லை. புல்லட் எடுத்துக்கலாம். குட்டி குட்டி வீடு வந்தால் அங்கே நிப்பாட்டலாம். அங்கே தான் நிறைய ஃபியூவல்லாம் இருக்குது. ஓகே வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ. ஏவா வரது முடிச்சு வண்டிதான். ஓகே அவர் சுட்டுனுக்கிறாரு. வாங்க வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ. வண்டியில் நிறைய பொருள் இருக்கு. ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்தில் 40 கிலோமீட்டர் வந்துடலாம். ஓகே நம்ம அங்கே ஏதோ ஒரு இடம் இருக்குது. அங்கே ஃபியூவலுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கண்டெய்னர் இடம் தூரத்துலேருந்து பார்க்க ஏதோ ஃபியூவல் இடம் மாதிரி இருக்குது. ஐயோ ஃபியூவல் இல்லாமல் போயிட்டா. ஐயோ ஃபியூவல் இல்லை கைஸ். இன்னும் கொஞ்சம் இருந்தால் அவர்கிட்ட ஃபியூவல் இல்லை. ஆன்டி ஃபியூவல் இல்லை.
சரி இன்னும் 27 கிலோமீட்டர் தான். 27 கிலோமீட்டர் ஓடி அங்கே போய் பெட்ரோல் அதிகமாக வாங்கி என்கிட்ட பொருள் இருக்காரெலாம் விற்று 27 அதிகமாக ஃபியூவலை வாங்கி வந்து போகலாம். ப்ரோ வாங்க ப்ரோ. வண்டி இதுக்கப்புறம் ஓடாது. ஒரு வீடும் இல்லை. நேராக செக் போஸ்ட் இங்கே நடந்து போய் அங்கேருந்து ஃபியூவெல்லாம் வாங்கின்னு வந்து வண்டியில் போட்டு நேராக அங்கே போனோம். அப்படி போகிறது ப்ரோ. நேராக செக் போஸ்ட் இங்கே வாங்க ப்ரோ. ஃபியூவல் அதிகமாக வாங்கி வச்சுக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். ஓகே, இந்த போலீஸ் யாரை ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க. இவங்க வரத்தாங்க. ப்ரோ என்ன பண்ணுறாருன்னு தெரில. செத்துருவாரான மாதிரி தெரில. ஏன்னா தனியாள், நானும் தனியாள். நான் ஈஸியாக இவங்களை சமாளிச்சிருவேன். ஏன்னா என்கிட்ட ஆர்மர் இருக்குது, செம்ம கன்னுலாம் இருக்குது. நைட் ஆகிட்டே பக்கத்தில் வந்துட்டோம். ப்ரோ நீங்கள் அங்கேயே இருங்க, வந்துடுறேன். அங்கேயே வண்டியெல்லாம் அங்கே போலீஸ் அதிகமாக வருவாங்க. நீங்கள் அப்படியே சமாளிச்சுன்னுங்க. ஒரு வேளை நீங்கள் செத்துட்டீங்கன்னா அப்படியே இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே, செக் போஸ்ட்டுக்கிட்டே வந்துட்டோம். ஃப்ரீயா ஊறப்பட்ட வாங்கலாம். அதிகமாக போட்டு இவங்க வேற வராங்க. ஓகே, கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதான் காய்ஸ், கிட்ட வந்துட்டாச்சு. ப்ரோ நீங்கள் அங்கேயே இருங்க, அங்கே சமாளிச்சுருங்க. நான் இவங்களாம் சமாளிச்சிடறேன். சமாளிச்சுடுறேன். ஏன்னா என்கிட்ட ஆர்மருக்கு நிறையா இருக்குது. மொத்த காசையும் விட்டு மொத்த ஃபியூவலும் வாங்க போகிறேன். புல்லட்லாம் என்கிட்ட அதிகமாக இருக்குது. எவன்டாவன் இவங்க ஒருத்தவங்க ஆனவனா கடுப்பேற்றிடுவாங்க. இருங்கடா டேய், அதாவது சாவலி இவங்களாம் டம்மி பட்டுங்கனால பட்டுனா முடிச்சிட்டேன். ஓகே, மொத்த காசு ஏற்றுறேன். ப்ரோ நீங்கள் அங்கேயே இருங்க, பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடுறேன். ஃபுல்லாக பெட்ரோல் மட்டுமே வாங்குறேன். ஃபியூவல் மட்டுமே வாங்க வேண்டியதான். இன்னும் இத்தனை வாங்கிட்டாச்சு. ஒரே ஒரு 10 கொடுத்து இவன் ஒருத்தன் நம்ம இந்த புடத்தில் வச்சுக்கலாம். சாவலி இந்த சாம்பி ஒருத்தன், இவன் ஒருத்தன் நான் வந்துடுவான். இந்த புல்லட்டு மட்டும் 2 வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே, 2 வாங்கிட்டாச்சு. ப்ரோ நீங்கள் வண்டியிலே இருங்க, நான் வந்துடுறேன். பெட்ரோல் வாங்கிட்டேன். பெட்ரோல் நமக்கு 100% இருக்குது காய்ச்சி. 100% போட்டால் 60 கிலோமீட்டர் கண்டிப்பாக போயிடலாம். வண்டி எங்கே இருக்குன்னே தெரில. தூரத்தில் ஏதோ இருக்குது, அதான் நினைக்கிறேன். ஓகே, பின்னாடி எவனா வரானா? எதுக்கும் சேஃப்டிக்கு கன் எடுத்துக்கினே போகலாம். அப்போ தான் எவனா வண்டா பட்டுன்னு சுட முடியும். வந்துட்டான், பக்கத்தில் வந்துட்டான். கிட்ட வந்ததுக்கப்புறம் சுடுவோம். ஏன்னா அப்போ தான் புல்லட் எடுத்துக்கலாம். அந்த இருக்கிறாரு அங்கே இருக்க ஃபியூவல் போட்டு நேரம் வந்துன்னே இருக்கிற வண்டி தான். அப்புறம் இங்கே அங்கேயே சமாளிச்சுருங்க. நான் அப்படியே இவங்களை அப்படியே ஆட்டோ போட்டு அப்படியே வந்துடும். பெட்ரோல் வாங்கிட்டாச்சு. போய் ஃபியூவல் போட்டுக்கின்னு இங்கே நேரம் வந்தால் முடிஞ்சுது. இன்னும் இம்மா தூரம் இருக்குது. இம்மா தூரம் வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. போக வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வந்துடலாம். இப்பயே வண்டி தெரிய ஆரம்பிச்சிட்டு. ஃபியூவல் மட்டும் அதிகமாக இருந்தால் எப்பயே போயிருப்பேன். 40 கிலோமீட்டர் போய் ஒன்றுத்தையும் வாங்க தேவையில்லை, அப்படியே போயிட வேண்டியது. அவர் சுட்டுன்னுக்கிறாரு. கிட்ட வந்துட்டோம் ப்ரோ, கிட்ட வந்துட்டேன் ப்ரோ. அங்கே ஒரே ஒருத்தவங்க தான் இருக்கிறான், அவர் வச்சிருவார். ப்ரோ இங்கே வண்டிக்கு போங்க. வண்டிக்கு போயிடுவார் அவரு. ஓகே, அவரு போயிட்டாரு.
ஃபியூவல் 100% போட்டாச்சு. இதுக்கப்புறம் போக வேண்டியதான். விட்ட காசு இருக்கான்னு தெரில. ரோட்டில் புல்லட்டு வாங்கினா கிட்ட வந்துட்டோம். செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். காலையில் 1000 போடு ஒரே தேர்ந்தேன். இது விட்ட காசு இருக்குன்னு நினைக்கிறேன். நிப்பாட்டும் அவர் என்ன போய் ப்ரோ என்ன வாங்க ப்ரோ காசு. அவர்கிட்ட ஏதோ காசு இருக்கு போல். ப்ரோ ஃபியூவல் அதிகமாக வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்களும் வாங்கிக்கோங்க. அவர்கிட்டே நான் ப்ரோ நீங்கள் ஃபியூவல் அதிகமாக வாங்குங்க. ஃபியூவல் அதிகமாக வாங்கிட்டு புல்லட்லாம் வாங்கிக்கோங்க. ஃபியூவல் அதிகமாக வாங்குங்க. அதுக்கப்புறம் புல்லட் எடுத்துக்கோங்க. ப்ரோ இல்லை செல்லாது ப்ரோ. நீங்கள் கேம் காசு இதாச்சு தான் கிளாஸ்லாம் வாங்க முடியும். பிக்கப் கொடுத்து எடுத்துக்கோங்க. இதை டைமண்டு நினச்சி காசில் போடுற கைஸ். இது செல்லாது. இது நம்ம டைமண்டு கிளாஸு. இந்தமாரி கிளாஸ் வாங்கிறதுக்கு தான் எல்லாம் இந்த டைமண்ட்லாம் யூஸ் ஆகும். அவரே இதை விற்கிறார். ப்ரோ எல்லாம் எடுங்க ப்ரோ. பிக்கப்பு கொடுத்து எடுங்க. பிக்கப்பு அப்போ தான் இங்கே ஸ்டோர் ஆகிக்கும். ஓகே அவர்கிட்ட ஒரு பொருளும் இல்லை. போய் பெட்ரோல் அதிகமாக வாங்குங்க. புல்லட்டும் வாங்குங்க. பெட்ரோல் அதிகமாக புல்லட்டும் அதிகமாக. பெட்ரோல் வாங்கிக்கோங்க. பெட்ரோல் இவர்கிட்ட எம்மா இருக்குன்னு வேறு எனக்கு தெரில. M16 எம்மா புல்லட்டு 270 இருக்குது. 100 ரூபாய் இந்த ஷார்ட் கன் வாங்கிக்கலாம். இவர்கிட்ட ஷார்ட் கன் இருக்குன்னு நினைக்கிறேன். போக ஷார்ட் கன் வாங்கிக்கலாம். ஏன்னா அதை வச்சு தான் காரில் வெடிக்க வைக்க முடியும். எல்லோ சாமி எத்தி பாட்டுங்கிறான். அவனை முடிச்சிட வேண்டியதான். ஓகே முடிச்சிட்டாச்சு. ப்ரோ வாங்க ஃபியூவல் அதிகமாக வாங்கினு வாங்க. என்ன ஒரு நேரத்துலேயே ஓடுறாரு பக்கா. ஓரத்தை தாடி அடிக்க மாட்டேங்கிறேன். என்ன அச்சா சாக மாட்டேங்கிறேன். ஓகே என்ன கைஸ் வெளில போயிட்டாரு. என்ன வெளில போயிட்டாரு. எப்படி முடிக்க. அது ஏதோ பக் ஆயிடுத்து போல. அவருக்கு ஏதோ பக் ஆயிடுத்து கைஸ். என்ன கைஸ் வெளில வந்துட்டு போட்டுட்டு. ஓகே கைஸ் இந்த வீடியோ வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கம்பெனிக்கான எடுத்துருங்க. பாய் கைஸ் பாய். அடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக போகலாம். ஓகே பாய் கைஸ் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மதுரம் வந்து மட்டும் போயிடுச்சு.